Hello everyone, this is Gunarakulan from GR Tamil Tech School. So போன வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சின்ன ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து எப்படி வந்து ஒட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸை பிரிக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். யூஸர்கிட்ட இருந்த ஒரு டேட்டா ஒரு நம்பரை வாங்கி அதுக்குள்ளே இருக்கிற ஒட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸை தனித்தனியாக காட்டியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் செய்ய போகிறது வந்து ரண்டம் பாஸ்வேர்டு எப்படி ஜெனரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ செக்யூர் பாஸ்வேர்டுன்னு சொல்கிறது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ உங்களோட பாஸ்வேர்டில் வந்து இந்த கேரக்டர்ஸ் லைக் சிம்பிள்ஸ் அண்ட் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அ செக்யூர் பாஸ்வேர்ட். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரூட் ஃபோர்ஸ் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பாஸ்வேர்டை வந்து ஈஸியாக ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். அதனால் வந்து நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை சில சோசியல் மீடியாக்களில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்குள்ளேயே அதுவாகவே இதுக்கு கேபிட்டல் வேணும், ஸ்மால் வேணும், லெட்டர்ஸ் பண்ணுங்கள், ஸ்மால் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஷன் தரும். இப்போ சில வெப்சைட்டில் வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சில ஸ்மால் ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். அது வந்து எங்களுக்கு வந்து செக்யூர் பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் பண்ணி தரும். அதை எங்களோட பாஸ்வேர்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்க சொன்னால் வேரியபிளில் டேட்டான்னு சொல்லி கொஞ்சம் கேரக்டர்ஸ் போட்டிருக்கேன். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எங்கே இருந்து எடுத்துன்னு கேட்டால் ஒருடவும் வந்து எடுக்கலை. இது கீபோர்டில் இருக்கிற எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஸ்மால் கீலேருந்து தொடங்கி அடைக்கிற சிம்பிள்ஸ்லேருந்து தொடங்கி திருப்பி அதை கேபிட்டல்லேருந்து தொடங்கி எல்லாத்தையுமே வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டாஸ்க் என்னன்னு கேட்டால் இந்த வேரியபிளில் இருக்கிற இந்த கேரக்டரில் இதை கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ஒன்று அவுட்புட்டாக தரது. அந்த அவுட்புட்டாக தர சாம்பிள் தான் வந்து ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற விடயம் என்னென்னு கேட்டால் யூசர் நீட்ஸ் டு டெல் த லென்த் ஆஃப் த பாஸ்வேர்ட். இப்போ யூசர் கேட்கலாம் எனக்கு 8 லென்த்தில் ஒரு பாஸ்வேர்டு வேணும் சொல்லி 8 ப்ரெஸ் பண்ண உடனே 8 லென்த்தில் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் ஆகணும். இல்லை 10 லென்த்தில் வேணும், இல்லை 15 லென்த்தில் வேணும், 15 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி ஹீ கேன் கஸ்டமைஸ். ஓகே, இப்போ வந்து இதில் LENGTH ஓகே லென்த் ஈக்குவல் டு இம்போர்ட். ஓகே, ப்ளீஸ் enter the length of the password that you want to generate. Okay, இப்போ வந்து நாங்கள் என்டர் பண்ணுற லென்த் வந்து இங்கே வரும். இதுக்கிட்டே நாங்கள் லென்த்தை வந்து காஸ்ட் பண்ணுவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லென்த் ஏன் காஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி. அப்படி பண்ணால் தானே அது நியூமரிக்கல் இதாக கன்வெர்ட் ஆகும். அதர்வைஸ் இட் வாட். ஓகே, இப்போ அடுத்தது இட்ஸ் வெரி சிம்பிள். அடுத்த வேரியபிளில் நாங்கள் ஜெனரேட்டட் பாஸ்வேர்டு ஓகே அங்கே போயிட்டு empty.join. ஓகே, இப்போ ஜாயினுக்குள்ளே வந்து ரண்டம். ஸோ we have to use a module called random. I forgot to import that. ஸோ random module யூஸ் பண்ணி தான் இதை செய்தோம். ஓகே, random.sample. அதுக்கு முன்னாடி random.sample இதுக்குள்ளே வந்து டேட்டா எங்கேருந்து சாம்பிள் க்ரியேட் பண்ணணும். we need to create a sample from this long string I told here. For example, generated password is a variable. இதுக்குள்ளே தான் அந்த பாஸ்வேர்ட் ஸ்டோர் ஆக போகுது. ஜாயின்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே என்டர் பண்ண வைக்கேன். random sample data. ஸோ இந்த டேட்டா இங்கே வரும். k is the length. okay, இந்த லென்த்துக்கு இன்ட் இல்லாட்டி இட்ஸ் அ str string, then the program will crash. ஸோ நாங்கள் இதை ஆல்ரெடியே இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து 10 ஏற்ற மாதிரி இந்த சாம்பிள் அண்ட் சொல்கிற மெத்தட் செய்யணும்னு சொன்னால் இந்த டேட்டாவில் இருந்து சாம்பிளை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம் டிபெண்டிங் ஆன் திஸ் லென்த். அதுதான் இந்த ரண்டம் சாம்பிளோட மெத்தட். இந்த மெத்தட்டை நாங்கள் வந்து ரண்டம் மாடியூல் படிக்கக்குள்ள கூட பார்த்ததில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிதுக்கும் எப்படி வந்து இந்த ரண்டம் சாம்பிள் என்னென்று ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. லைக் சாம்பிள் இப்போ நீங்கள் கொடுக்குற டேட்டாவில் இருந்து இட்ஸ் ஜெனரேட் சம் சாம்பிள். ஓகே, இப்போ கீழே the generated password is
something like okay. இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா 50. Please enter the length of the password that you want to generate 10. So இங்க பாத்தீங்கன்னா the generated password is around 10 lengthல ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று ஜெனரேட் பண்ணி அதே மாதிரி 30ல வந்து ஜெனரேட் பண்ணிக்கி. Okay guys, I hope you understood this video. I'll see you in the next video.